மதுரை இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவிலில் 1008 சங்காபிஷேகம் கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். மதுரை நவம்பர் 18 மதுரை மேலமாசி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவிலில் சோமவாரத்தை முன்னிட்டு இன்று 1008 சங்காபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கார்த்திகை மாத திங்கட்கிழமைகளில் சோமவாரம் சிவ வழிபாடு செய்பவர்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் என்பதால் சிவ வழிபாடு செய்வது சிறப்பு என கூறப்படுவதுண்டு. மேலும் சோமவார நாட்களில் சிவ தரிசனம் செய்தாலும் சங்காபிஷேகத்தை தரிசிப்பதாலும் குடும்ப ஒற்றுமை ஏற்பட்டு சரீர ஆரோக்கியம் கிடைக்கும், பிரச்சனைகளை கணவன் மனைவியும் இணைந்து சமாளிக்கும் மனதிடம் உண்டாகும் என்பது ஐதீகம். அந்த வகையில் ஒளிமயமான கார்த்திகை மாத திங்கட்கிழமை எனும் வாரத்தில் சிவன் கோவில்களில் சங்காபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கம். இன்று கார்த்திகை முதல் சோமவாரத்தை முன்னிட்டு இம்மையிலும் நன்மை தருவார் ஆலயத்தில் 1008 சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கோவில் வளாகம் கொடிமரம் அருகே உள்ள நந்தி மண்டபத்தில் நடைபெற்ற இந்த சங்காபிஷேகத்தில் 1008 சங்குகள் லிங்க வடிவில் அடுக்கி வைக்கப்பட்டு அதில் புனித நீர் மற்றும் பூஜை பொருட்கள் வைக்கப்பட்டு இருந்தது. மேலும் ஹோமங்கள் வளர்க்கப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டன. இதனையடுத்து மங்கள வாத்தியங்கள் முழங்கிட புனித நீர் குடங்கள் கொண்டும் பூஜையில் அடுக்கி வைக்கப்பட்டு இருந்த சங்குகளில் இருந்த புனித நீர் கொண்டும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சுவாமியுடைய திருமேனியை அந்த மூலவேதனுடைய மூர்த்தியின் மீது அபிஷேகம் செய்யறதா இருக்கிறதுலே தலையாக அபிஷேகம். கும்பாபிஷேகம் 25ஆம் தேதி 2வது வாரம், 2ஆம் தேதி 3வது வாரம், 9ஆம் தேதி டிசம்பர் மாதம் 4 வாரம் சங்காபிஷேகம். இந்த சங்காபிஷேகம் நமக்கு பங்கெடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதை பார்க்குறீங்க, மன்னரை கேட்குறீங்க, சுவாமியோட அபிஷேகம் பார்க்க போறீங்க அப்படின்னாலே அதுவும் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த அளவுக்கு நமக்கு வாய்ப்பு இறைவன் நமக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம நினைச்சுக்கணும் எல்லாருக்கும் கிடைக்கிறது, எல்லாருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறது, நமக்கு கிடைச்சது நமக்கான பலன்கள் நிச்சயமாக இறைவன் பரிபூர்ணமாக தரலாம். அதுவும் இந்த மாதிரி நிறைய அனுகிரகத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி உங்களுக்கு நிச்சயமாக விடுமுறை ஆகும். முயற்சி திருவிடையாக வேண்டிக்கோங்க. இப்பொழுது மூலமந்திர ஹோமம் சொல்லுவதற்காக முதல்ல விநாயகருக்கு உண்டான மூலமந்திர ஹோமம், அதைத் தொடர்ந்து சுப்பிரமணியனுக்கான மூலமந்திர ஹோமம், அதைத் தொடர்ந்து சிவபெருமானுக்கான மூலமந்திர ஹோமம், அதைத் தொடர்ந்து பார்வதி அம்பிகைக்கான மூலமந்திர ஹோமம், அதைத் தொடர்ந்து அஸ்திர மந்திர ஹோமம். அதோடு யாக நிலையில் Namo
इक्कत्रयावतरनावते समये मुद्रावतस्य सुब्रह्मण्या नमः आवतरे